வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரைடர், ஸ்பிரிச்சுவல் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி கிருத்திகை முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ், மெசேஜ் இல்லை கைடன்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. கார்ட்ஸ் நல்லா ஷஃபில் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது செட் 1, இது செட் 2, இது செட் 3 கார்டு. ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணும் இன்ட்யூட்டிவாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாமல் மைண்டில் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செட் 1ஆ, செட் 2ஆ, செட் 3ஆ. நம்மளோட சேனலில் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க ரீடிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்டில் ஓம் முருகா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை சரவண பவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லுங்கள். ஏன்னா இந்த நாள் அதுமா இந்த கிருத்திகை தினத்தன்று உங்களுக்கு ஒரு அழகான பிளெஸ்ஸிங்ஸ், அழகான கைடன்ஸ் உங்களை கொடுக்கறதுக்கு டிவைன் 369 சேனல் மூலமாக உங்களுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இது மூலமாக ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் வந்து உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது செட் 1 கார்டு, இது செட் 2 கார்டு, இது செட் 3 கார்டு. இன்ட்யூட்டிவாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு வேணும் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் கார்ட்ஸ் நல்லா ஷஃபில் பண்ணி ஏஞ்சலும் டேரோவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏஞ்சல் டெக் சூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்கள பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2 கார்ட்ஸையும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து எஸ், ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு ரொம்ப அவசரமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அதை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய ஏதோ மறைஞ்சிருக்கு போல். ஸோ அதை இன்னும் நிறைய அதை பற்றி அது ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி முருகர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது டேரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிமிஷம். எஸ், நீங்கள் வந்து லைஃப்பில் பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூவில் இங்கே இந்த பக்கம் போகவா அந்த பக்கம் போகவா உங்களால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யார் கூட ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த இஷ்யூவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, எஸ், கடந்து போனது உங்கள் இது வரைக்கும் இருக்க அந்த பாஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை லெட் கோ பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்கள வந்து நீங்கள் மன்னிச்சு விடுங்க. உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற எனர்ஜியை, உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது சூப்பருங்க, உங்களுக்கு வேர்ல்டு கார்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு புது வாழ்க்கை, உங்களுக்கான உலகத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் முருகருடைய மெசேஜ். ஸோ இதனால் கூட இருக்கலாம். ஸோ நீ தேவையில்லாமல் யாராவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தேவையில்லாமல் யாரையாவது நீங்கள் ப்ளேம் பண்ணுறதா இல்லை அவங்கள பற்றி சில நேரம் தப்பாக கூட நினச்சிட்ருக்கலாம். ஸோ அது தெரியாமல் நீங்கள் தேவையில்லாத ஒரு முடிவுக்கு எடுப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த கில்ட்டை வந்து நீங்கள் லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு புதிய உலகத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு புதிய உலகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு நியூ ஜேர்னிக்குள்ளே உனக்கான ஒரு புதிய உலகத்தை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முருகரோட மெசேஜ். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரெசனேட் ஆகுதா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். செட் 1 அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன்.
அண்டு உங்களுக்கு வந்து இந்த கார்டை சூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டார் தான் எனக்கு நான் கண்ணில் பார்த்தேன். நான் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஷஃபில் பண்ணி எடுத்து வைக்கும்போது ஸ்டார் தான் பார்த்தேன். நீங்கள் என்ன நினச்சிங்களா சரி, ஆனால் மைட்பி உங்களுக்கு கூட இதை ரெசனேட் ஆகலாம். மேபி ஸ்டார் அந்த சரவண பவா எனக்கு இப்போது கார்டு அதே தான் வருது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், தெரியுதா? இந்த ஸ்டார் அப்படியே இருக்குல்ல, இதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். ஏன்னா ஸோ முருகருக்கும் நம்ம அந்த ஸ்டார் போடுவோம் பார்த்தீங்களா, சரவண பவான் கூட உள்ளே எழுதுவோம் சரியா. ஸோ எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நானே இது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நீங்கள் எப்படி எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு இதை சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் முருகா, தேங்க்யூ ஸோ மச். நானும் அவருக்காண்டி கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம செட் 2 ரீடிங் பார்க்க போகலாம். செட் 2 ரீடிங் சூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு வேல் மாதிரி தெரிஞ்சிச்சு. எஸ், அவங்க அந்த இமேஜை தான் நான் பார்த்தேன். செட் 2ல் கூட என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா செட் 1ல் நான் ஸ்டார் நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தேன், அதே தான் எனக்கு வந்தது. ஸோ ரியலி எனக்கு அது ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு இதுவாக இருந்தது. செட் 2 என்ன வருதுன்னு தெரியல, நான் கூட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். பார்ப்போம். சூப்பர், அன்லைக்லி. ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த வேல் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கீங்க. பட் அது மைட்பி இப்போ உங்களுக்கு நடக்காமல் கூட இருக்கலாம். முருகர் என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ உன்னுடைய இது ஃபோக்கஸ் வந்து நீ அது நோக்கி போகணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறதான் முருகர் சொல்கிறாங்க. டேரோலையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒவ்வொரு காசாக எடுத்து வைக்கலாம். வேல் என்ன சொல்கிறாங்கன்னா, டேரோவில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கீங்களோ அப்பா அப்படின்ட்டு, போதுண்டா சாமி அப்படின்னு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சில பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கூட உள்ள மைட் பி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டுருப்பீங்க. ஓகேவா? அண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து முருகர் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம், ஏதாவது அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிங்க. இல்லை யாரோ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக சில சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு காமிக்கிறாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல், நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல், உங்களுடைய நீங்கள் மிஸ் பண்ணதையே வச்சு யோசிச்சுட்டு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹோல் பேக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கார்ட்ஸ் எப்படி வருது பாருங்கள். ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியில் அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நீங்கள் சன்னை வந்து சூரிய பகவானோடைய எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இல்லை ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், கோதுமை கூட பறவைகளுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். இது மாதிரி பண்ண உங்களுடைய இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக மாறி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை நோக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், முருகர் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்க தயாராக இருக்கார். நீங்கள் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க. அப்படி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஐயோ, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ராஜா மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுலேயுமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. பட் இங்கே தான் நீங்கள் லேக் ஆகுறீங்க. போனது போகட்டும். இனி வரக்கூடிய காலங்களில் பாரு, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நானே உன்னை கைட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ தான் வர மாட்டேக்கிற அப்படிங்கிறத முருகர் எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாரு பாருங்கள். இதுதான் செட் 2 கார்டுடைய ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, இது உங்கள் கூட அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நாம் இப்போ செட் 3 கார்டுக்கான ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகேவா?
செட் 2 கார்டே பயங்கரமாக இருந்தது. செட் 1 கார்டு அதை விட ஐயோ நான் நினைக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ செட் 3 கார்டு என்ன வரப்போகுது தெரியல, பார்க்கலாம். செட் 2 கார்டில் வந்து நான் 2வது வந்து சூஸ் பண்ணும்போது 2 கார்டாக விழுந்தது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு கார்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அதை சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ செட் 3 கார்டு பார்க்கலாம். செட் 3 கார்டு சூஸ் பண்ணவங்க வந்து மயில் ரிலேட்டடாக ஏதாவது பார்ப்பீங்களா, இல்லை ஃபெதர்ஸ் ஏதாவது பார்ப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரில. பட் அது அந்த மாதிரி நான் ஒரு இமேஜை நான் பார்த்தேன். அண்டு ரீடிங் என்ன வருது பார்ப்போமா. நாட் த ரைட் டைம். ஸோ நீங்கள் என்னமோ விஷயத்துக்காக நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க போல், தெரியல. பட் அதான் முருகர் என்ன சொல்கிறேன்னா, இது அதுக்கான சரியான நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூப்பரான கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கைடன்ஸ்க்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. டேரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கீங்க, சரியா? இதனால் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. மைபி ஆஃபீஸில் நடக்கிறத ஆஃபீஸ்லேயே விட்டுருங்க, வீட்டில் நடக்கிறத வீட்டிலே விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்தந்த இடத்துல உங்களால் நீங்கள் செய்கிற வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லா நேரத்தையும் எல்லா இடத்துலையும் போட்டு அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. இதுவா இதுவா அப்படிங்கிறது தான் இந்த தெளிவு இல்லாததுனால நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு 2 மனசாகவே இருக்கிறீங்க. நீங்கள் 2 பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். 2 அந்த ஏஞ்சல் நம்பரை பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு டெசிஷனை உங்களை எடுக்க முடியும். அதனால தான் முருகரிங்க நீ எடுக்கிற முடிவுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிற மூலமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பணத்தில் அப்படியே புரளுவீங்க. அந்த மாதிரி பணத்தில் புரளும் போது எங்கே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பல தடவை யோசித்து முடிவிடுங்க, சரியா? ஏன்னா இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் ஃபோக்கஸ்ட் ஆவீங்க. ஃபோக்கஸ்ட் ஆகும்போது உங்களுக்கான தெளிவான பாதை உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் நிறைய பணத்தை ஈர்ப்பீங்க. ஓகேவா? உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இது பிஸ்னஸ் ரீதியாக தான் தெரியுது. உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் கெரியரில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண விஷயமாக நிறைய ஈர்ப்பீங்க. பணத்தை அதிகமாக ஈர்க்கும்போது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்துச்சுன்னா கூட அதில் கொஞ்சம் பார்த்து இது ஓகேவா, ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போ அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த டென்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க. ஸோ நிறைய செட் 3 கார்டு சூஸ் பண்ணவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அண்டு பணம்னு அது பின்னாடியே போவீங்க. கண்டிப்பாக போகும்போது உங்களுக்கு நிறைய மணி வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் உங்கள்கிட்ட ஏதாவது இது அதை திருப்பி எனக்கு அதுதான் தோணுது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருக்கலாம். யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். சிவன் டிவோட்டீஸ் கண்டிப்பாக அதாவது இருக்கும். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கிஃப்ட்ஸ் இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு கிஃப்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது. பார்க்குறவங்க சில பேர் ஒரு என்ன சொல்லுவாங்க, கிளாரோவாயன்ஸ் அந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் கூட உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. மேபி உங்களுக்கு தெரியலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமையும் இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும்போது நீங்கள் அதை தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் முருகர் உங்களுக்கான கொடுக்குற மெசேஜு. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குது? செட் 3 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை, ஒரு குழப்பத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி தெரியுது.
ஸோ 222 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் டைப் பண்ணுங்கள். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் நிறைய பண்ணினீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் நிறையா பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நிறைய மணியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நிறைய பணத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க அப்படிங்கிறது தான் முருகருடைய மெசேஜு. இந்த ரீடிங் செட் 3 கார்டு ரீடிங் சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். பர்சனல் ரீடிங் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை ரிவர்ட் பண்ணுறேன். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ